வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு காலையிலேயே நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ. இன்னைக்கு உள்ள டெய்லி விளாக் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப காலையில கரெக்டா 4:50 மணி, 5 10 நிமிஷம் இருக்கு. உங்களுக்கே பின்னாடி தெரியும், ஜன்னல்ல இருட்டி இருக்கு, இந்த விடியல. இங்க பாருங்க, இப்படிதான் நான் டெய்லி ஃபர்ஸ்ட் காலையில என்னுடைய ரொட்டீன் வேலை ஆரம்பிக்கிறது இதுல இருந்துதான். இப்ப ஃப்ரெஷ் அப் பல்ல விளக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருக்கேன். காலையில என்னால குளிக்க முடியல, ஏன்னா இதை விட சீக்கிரம் இங்க 3 மணிக்கு எந்திக்கணும், அப்பதான் குளிக்க முடியும். இப்ப வந்து முகம் கழுவி கை கால் கழுவிட்டு வந்துருவேன். வந்துட்டு இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படிதான் நான் ஆடை எடுப்பேன். ஏற்கனவே நெய் வீடியோ போட்டிருக்கேன்னா, இதுல மேல இப்படி ஆடை தங்கி இருக்கும். ஃப்ரிட்ஜில் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மேல நல்லா ஆடை படர்ந்துரும். இதுல பாலாடை, அதை அப்படியே நைஸா இப்படி எடுத்துருவேன். இது ஒரு 10-15 நாள் இதே மாதிரி சேர்த்து வச்சிருப்பேன். வேற பெரிய கிணத்துல போட்டு சேர்த்து வைப்பேன். இப்ப டீ போடணும், சக்கரை பொங்கல் வைக்கணும், சாப்பாடு சுத்திமலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். 1 by 1 பார்ப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கேன். இல்லை 5 மணிக்கு எழுந்திருப்பேன், ஏன்னா சக்கரை பொங்கல் வைக்கணும், அப்பாவுக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால இந்த சுட்டி மகள் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வெள்ளிக்கிழமை காலையில உட்காந்து சாமி கும்பிட முடியல என்னால, ஏன்னா டைம் இல்ல. அவளுக்கு 6:30க்குள்ள அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். நான் எப்படி குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது 6 மணிக்கு தான் உட்காந்து கும்பிடுவோம். அதனால அப்பாவை மட்டும் உட்காந்து கும்பிட சொல்லிக்கிடுவேன். லாஸ்டா நான் கும்பிட்டுக்குவேன். கடைசியில அவளை அனுப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுக்குவேன். சரி வாங்க பாப்போம். பாருங்க, அப்பா சாமி கும்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ நான் சாம்பார் சாதம் வைக்கேன். சுட்டி மகளுக்கு சாம்பார் சாதம், தக்காளி சட்னி, தோசை விட்டு தக்காளி சட்னி வைக்கணும். சாம்பார் சாதம் வைக்க போறேன். பாருங்க, முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் சாதம், எல்லா காய்கறியும் போட்டு பானையில தான் வேக விடுறேன். பாருங்க, குக்கர்ல வச்சா அவளுக்கு ஜூசியா வேணுமா, அதாவது கொல கொலான்னு வேணுமா. கோயில் பிரசாதம் எப்படி இருக்கும் அது மாதிரி கொல கொலான்னு வேணுமா. அதனாலதான் நான் பானையில பொங்குறேன், சட்டியில பொங்குறேன். குக்கர்ல வச்சா ஒரு மாதிரி விட விடன்னு ஆயிருது. இப்ப அப்பாவை பாப்பமா, அப்பா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மணியை பாருங்க, கரெக்டா 6:15 ஆகுது. 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்பா. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அப்பா என்ட்ரி கொடுப்பாங்க, சரியா? ஏன்னா அப்பளே ஆரம்பிக்க லேட் ஆயிட்டு எனக்கு, அதனாலதான் சமையல் வேலையில இருந்ததுனால ஆரம்பிக்க முடியல. இப்ப காமிக்கிறேன். பிரசாதம் வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் போட்டிருக்கோம். பாருங்க, சக்கரை பொங்கல் இன்னைக்கு பிரசாதம். எப்பவும் போல பெருமாளுக்கு அவல் கல்கண்டு. ஓகே, சாமி கும்பிட்டாச்சு. ஆமா, சாமி கும்பிட்டீங்க. சமையல் ரெடி ஆயிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இங்க தோசை, இங்க சாப்பாடு, தாளிச்சு மட்டும் ஊத்தணும். சாம்பார் சாதம் நிக்கணும், தண்ணியா இருக்கு. என்ன அவ அப்படிதான் கேக்கா, ஜூசியா கேக்கா, அதாவது பொல பொலான்னு கேக்கா. குக்கர்ல வச்சா ஒரு மாதிரி கட்டி அந்த சோறு மாதிரி ஆயிரும், அது மாதிரி ஆயிடுது. இது நைஸா இருக்குமா, எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இதுல பொங்கினேன். ரைட்டு. முருங்கைக்கீரை எல்லாம் போட்டாச்சு, மாங்காய் போட்டாச்சு. முருங்கைக்காய் போட்டாச்சு இல்ல? மாங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கத்திரிக்காய், கேரட்டு அவ்வளவும் போட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. இது வந்து திருநெல்வேலி சைடு வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம். ஓ சரி சரி. நீங்க எப்பவுமே உங்க மாவட்டத்தை தான் தூக்கி பிடிப்பீங்க. நான் எங்க மாவட்டத்துல சரி, ரைட் ரைட் ரைட். கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு மீன்ஸ் இது வந்து எல்லா காயும் கூட்டா போட்டு பொங்கி எல்லாரும் கூட்டா இருந்து சாப்பிடுவோம். அதனால கூட்டாஞ்சோறா? எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருந்து முற்றத்துல இருந்து, முற்றம் சொல்லுவோம்ல வெளியில, இப்ப வந்து அது வந்து பால்கனிங்கும் போர்த்திக்கோங்கும். அதுல உட்காந்து முற்றத்துல உட்காந்து சாப்பிடுவோம். அருமையா இருக்கும். சிறு குழந்தையில யாரெல்லாம் நீங்க முற்றத்துல இருந்து கூட்டா சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சாப்பிட்டிருக்கேன், நல்ல சாப்பாடு, நல்லா அனுபவிச்சிருக்கேன். அது பெரும்பாலும் நைட் நேரம் தான் சாப்பிடுவோம். அந்த நிலா வெளிச்சத்துல லைட்டு ஃபேன் எதுவுமே கிடையாது, ஏசி லைட்டு ஃபேன் எதுவுமே கிடையாது. நிலா வெளிச்சத்துல இயற்கை இதுல வெளியில உட்காந்து மண்தரை, சிமெண்ட் கூட கிடையாது, மண்தரை சாணி போட்டு தொளிச்சிருப்பாங்க. அதுல உட்காந்து இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா. அது பேர் வந்து நிலாச்சோறா? நிலாச்சோறு. சரி சரி. ரெடி ஆகிட்டு இருக்கு அப்பனா. ஆயிட்டு. என்ன படுத்தாச்சு? படுத்துட்டேன், டயர்ட் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் 4 மணிக்கு எழுந்தேமா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இன்ஸ்டியூட் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு இப்பதான் வந்தேன்னா, மதியம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமைனாக்கா எல்லாருமே கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. அதனால நானும் வெயிட் பண்ணிருந்து எல்லாம் முடிச்சுட்டு வேலையில ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டயர்ட் ஆயிட்டேன். நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்டுக்கன்னு நான் உறவுகிட்ட காட்டட்டுமா?
நீ சாப்பிட்ட டயத்தை பத்தியா கரெக்டா 3 மணி தான் நீ சாப்பிட்டு இருக்க மதிய சாப்பாடு. ஆமா, சாப்பிட்ட உடனே படுத்துட்டேன். சாப்பிட்ட உடனே படுத்தாச்சு. இப்ப இல்ல, 17 வயசுல இருந்து 17 வயசுல இருந்து இப்படித்தான் படுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்ட உடனே எனக்கு படுத்தணும், ஒரு வேளை பார்க்க மாட்டேன். மதியம் மத்த நேரம் இல்ல, காலை சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும்ல, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இந்த மதியம் சாப்பிட்டா மட்டும் ஒரு மணி நேரம் அப்படியே கீழே படுத்து தூங்குறனோ தூங்கலையோ அப்படியே கீழே அப்படியே ரெஸ்ட் எடுத்தா தான், படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் எனக்கு வந்து சரியா இருக்கும். நீ வந்து கண்டிப்பா படுக்கணும். ஏன்னு கேளுமா, காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்க காவியாளுக்காண்டி பரபரன்னு இருக்க. அப்படிங்கும்போது அடுத்து இன்ஸ்டியூட் போற, அதனால கண்டிப்பா நீ தூங்கணும். அதுல எந்த இதுவும் கிடையாது. இல்ல தூங்குறோம் இல்லையோ, அந்த அது இப்ப இல்ல, வேலை லீவ் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்க லீவ் அப்பவுமே என்ன செய்யறேன், மதியம் சாப்பிட்டா எனக்கு படுத்துறணும். படுத்து அப்படி ஒரு உருண்டு பழகிடுச்சு. எனக்கு என்னன்னே தெரியல. ஸ்கூல் படிக்கல அப்படி கிடையாது, அதுக்கப்புறம் தான் பழகிட்டேன். சரி அப்படின்ட்டு சாப்பாடு தட்டை, உறவுகளே நல்லா கேட்டுக்கோங்க, சாப்பாடு தட்டை கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவிட்டு அப்பா தான் எடுத்து வைப்பாங்க. அப்பாவி அப்பா தான் போய் எடுத்து வைப்பாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு சாப்பாடு வந்து முதல்ல வைக்கிறது நீ கொண்டு வச்சிருவேன். எடுத்து வைக்கிறது பூரா நம்ம பொறுப்பு. நான் அப்படியே படுத்துருவேன் அந்த இடத்துல. எங்க பாருங்க, பெட்ல கூட படுக்கல, அப்படியே கீழே. பகல்ல வந்து எனக்கு இப்படிதான் படுக்கணும். இதான் நல்லா சில்லு, நல்லா கூலிங் நல்லா இருக்கும், அப்படி ஒரு ரிலாக்ஸா இருக்கும். வெளியில காத்து நல்லா அடிக்கி. இதான் எங்களுடைய டெய்லி விளாக். இந்த ஈவினிங் விளாகோட நம்ம முடிப்போம். சரியா? நைட்டு பாப்பா வந்தோடனே சேர்ந்து முடிச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். நான் தூங்க மாட்டேன். நான் ஒரு 1 hour தூங்கிட்டு வரேன். ஈவினிங் பாப்போம். நான் ஏன் தூங்க மாட்டேன்னு உறவிட சொல்லி வச்சுமா. காலையில தூங்கிட்டீங்க. எத்தனை மணி தூங்கணும்னு சொல்லு. காலையில 8 மணிக்கு படுத்தீங்களா? 7:35 ஆமா, 7:35 9 மணிக்கு எழுந்தாங்க. 9 ஆள் தான் இருந்துச்சு. 9 மணிக்கு எழுந்தாங்க. அந்த டைம் எனக்கு வேலை இருந்தது. நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு தூக்கம் வரல. ஆனா எனக்கு வேலை இருந்தது அடுத்தடுத்து. அதுக்கு பிறகு எப்ப படுத்தேன்? 11:30 படுத்து 12:30 தான் எழுந்திருக்கேன். நான் இன்ஸ்டியூட் போயிட்டேனா, அதனால எனக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. காலையில அப்பா தூங்கலாம், நான் எல்லாம் ஒதுங்க வச்சு பால் வாங்கி பால் சூடு பண்ணி குளிச்சுட்டு அந்த வேலை எனக்கு கரெக்டா இருந்துச்சு. அதனால நான் அப்ப தூங்கினாலும் இப்ப தூங்க மாட்டேன். நான் இப்ப கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங் பாப்போம். ரைட். நைட்டு டின்னர் சாப்பிட உட்காந்தாச்சா? ஆமா. நீங்க வீடியோக்குள்ள காலைல வந்தீங்கல்ல? வந்துட்டேன், மறந்துட்டேன். அப்பல இருக்கு. சரி, இப்ப வந்து நாங்க எங்க டெய்லி ரொட்டீன் விளாக் தான். சாயந்தரம் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துட்டு அப்புறம் டீ போட்டு குடிச்சோம். நூல் புரோட்டா. இன்னைக்கு நைட்டு டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைவம் தான், அசைவம் கிடையாது எங்களுக்கு. பாப்பாக்கும் தான் இருக்கு நூல் புரோட்டா. இது வந்து இப்ப ஸ்பெஷல் இங்க கோயில்பட்டியில. நூல் புரோட்டா, சைவ சால்னா. எனக்கு வந்து நூல் புரோட்டா வேண்டாம், எனக்கு சாதா புரோட்டா போதுன்ட்டேன். ஏன்னா நூல் புரோட்டா எனக்கு திகட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா. அதனாலதான் நான் போதுன்ட்டேன். இது வந்து மதுரையில தான் கிடைக்கும்பாங்க, இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கும். நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆமா, கிடைக்கல வாங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியது என்ன. எல்லோரும் எங்க வீட்டுக்கு புரோட்டா சாப்பிடுவாங்க. சைவ குருமா தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ கடையில இப்போதைக்குள்ள கடையில வீட்டுல வாங்கி சாப்பிடல என்ன. அன்னைக்கு வெளியில போற அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல வாங்கி கொண்டாந்து சாப்பிடல. ஒரே தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் போட்டு வெறுத்தாச்சு. சாப்பாடு மிஞ்சிட்டுனா அதான் இன்னைக்கு வச்சாச்சு. சாம்பார் சாதமும் கொஞ்சம் இருக்கு, நல்லா இருக்கு. ஒண்ணுமே செய்யலையா? காலைல 6 மணிக்கு பொங்குனது, 5:30க்கு பொங்குனது, ஒண்ணும் செய்யல, அப்படியே இருக்கு. ஆமா, நம்ம இப்ப 8 மணிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிரும்ல. நம்ம எப்பவுமே நைட்டு டிஃபன் 8 மணிக்கே சாப்பிட்டுருவோம். காவியா வந்தோடனே 8:10. ஆமா, 8:15 இப்பதான் வந்திருக்கா. பேருக்கா யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்து அவ சாப்பிடுவா. அதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட உட்காந்துட்டோம். இதுதான் எங்களுடைய டெய்லி ரொட்டீன். இது இப்போ டெய்லி விளாக் பார்த்து முடிச்சிட்டீங்க. இதே ஆதரவை எங்களுக்கு எப்பவும் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்ப புதுசா வந்து அந்த கீழே கமெண்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, கமெண்ட் பட்டன்லயே வந்து இப்படி ஸ்லைட், இப்படி மேல இல்ல, இப்படி சைடுல ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஹைப்னு வரும். அந்த ஹைப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல கீழே எங்களுக்கு ரேட்டிங் கொடுங்க. இப்போ லைக் பண்ற மாதிரி தான் ஹைப் பண்ணாலும் எங்களுக்கு ரேட்டிங் கூடும். அந்த ஹைப்ல போய் நீங்க பாருங்க, சிம்பிளா இருக்கும். கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து 2 டாட் தெரியும். அதை இப்படியாம லெஃப்ட் சைடு நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஹைப்னு வரும். ஹைப்ல போய் கீழே வந்து ஹைப்னு போனோடனே கீழே அந்த ஸ்கிரீன் காமிக்கும். அதுல கொடுத்துருங்க, டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரேட்டிங் கொடுக்கும். ஓகேவா? அது இப்ப புதுசா அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.